سيدي سندي غوثي ويا مددي كن لي ظهيرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا عدد خلق الله وزنة عرش الله ومداد كلمات الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. கண்ணியத்திற்குரிய இறைநேச செல்வர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, கடமைகளில் முதன்மையானது ஷஹாதத் கலிமா. கலிமாவை மொழிந்து இஸ்லாமிய கோட்டைக்குள் நுழைந்தவுடன் ஒரு மூமினின் மீது, ஒரு முஸ்லிமின் மீது கடமையாக அமைவது தொழுகை. இஸ்லாமிய கடமைகளுள் தொழுகை இன்றியமையாத வணக்கமாக அமைய பெற்றிருக்கிறது. ஈருலக சர்தார் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை மார்க்கத்தினுடைய தூண். ஃபகத் அகாமஹா அகாமத்தீன், யார் அதை நிலை நிறுத்திவிட்டாரோ மார்க்கத்தை நிலைபெறச் செய்துவிட்டார். யார் அதை இடித்து விட்டாரோ மார்க்கத்தை இடித்து விட்டவராவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாமிய அந்த மாளிகையில் எழுப்பப்பட்டிருக்கின்ற தூண்களாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகையை பேணி நிலைநிறுத்தக்கூடியவர் அந்த மாளிகையை காப்பாற்றிவிட்டவர், இஸ்லாமிய கோட்டையை காப்பாற்றிவிட்டார், நிலைநிறுத்திவிட்டார். அதை தொழுகையை விட்டவர், தகர்த்தவர், இஸ்லாமிய கோட்டையே தகர்த்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் நெடுகிலும் இந்த தொழுகையை வலியுறுத்தி கூறுகின்றான். பல்வேறு ஆயத்துகள் மூலமாக நளினமாக
இந்த இஸ்லாமிய சமுதாயத்தவருக்கு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை, கடமையினுடைய ஒரு வலுவை நமக்கு எடுத்துரைத்து கொண்டே இருக்கின்றான். ஆரம்ப சூறாவிலே கூட முதலாவதாக சொல்லும்போது அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ, சந்தேகமில்லாத இந்த வேதத்தை சொல்லும்போது முத்தகீன்களுக்கு, பக்தியாளர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன யுகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய, அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்பியவர்கள், மறைவானவற்ற விஷயங்களையெல்லாம் நம்புவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், விசுவாசிப்பார்கள். வயுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லித் தருகின்றான். ஆரம்பத்திலேயே முத்தகீன்களுடைய அடையாளமாக அவர்களுடைய ஈமான், மறுமையை பற்றி, மறுமையில் நிகழக்கூடிய விஷயங்களையெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வதோடு செயல்பாட்டிலே அதை நிலைநிறுத்துவதற்கு தொழுகையை ஆரம்பமாக அவர்கள் தன்னுடைய வணக்கமாக அவர்கள் ஏற்று நடந்து வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். மற்றும் பல ஆயத்துகளில் அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், அகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிறைவேற்றுவார்கள், அகீம்ன ஸலாத் வாத்தீன ஸகாத் என்று பல நளினங்களில் ஏவும் பொழுதும் சரி, அந்த நல்லவர்களுடைய அடையாளங்களை சொல்லும் போதும் சரி, பல நளினங்களோடு அழகாக வார்த்தையினுடைய நளினத்தோடு அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். வெற்றி பெற்ற மூமின்களை சொல்லுகின்ற போது அவர்களுடைய அடையாளங்களை நமக்கு விரித்து காட்டும் பொழுது கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், சின்னமாக விசுவாசிகள் ஜெயம் பெற்று விட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட மூமின்கள் என்று சொல்லும்போது கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் உள்ளச்சப்பாடோடு தொழுவார்கள் என்று ஆரம்பத்திலேயே தொழுகையைத்தான் சொல்லி காட்டுகின்றான். அதற்கு அடுத்துதான் அவர்கள் வீண் விளையாட்டுகளை விட்டு ஒதுங்கிக் கொள்வார்கள், மானத்தை பாதுகாத்து கொள்வார்கள், ஜக்காத்தை கொடுத்து வருவார்கள் என்று அவர்களுடைய கல்யாண குணங்களை, அவர்கள் ஏற்றிருக்கின்ற அந்த நல்ல பணிகளையெல்லாம் பற்றி தொழுகைக்கு பின்னாலே தான் விவரித்து கூறுகின்றான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையிலே மன பக்தியோடு உள்ளச்சப்பாடோடு தொழுது வருவார்கள் என்று சொல்கின்றான். வேறொரு ஆயத்தில் தொழுகை குறித்து சொல்லும்போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டும் அவர்களை தடுத்து நிறுத்தும், அருவருக்கத்தக்க செயல்களை விட்டும் அவர்களை காப்பாற்றும், தடுத்து நிறுத்தும் என்று சொல்லித் தருகின்றான். மேலும் தொழுகையை பற்றி சொல்லும்போது فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ, பின்னொரு மறுமை நாளுடைய நெருக்கத்தில் வரக்கூடிய சமுதாயத்தை பற்றி சொல்லும்போது فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ, இவர்களுக்கு பின்னால் வருவார்கள், அல்லாஹு ஸலாத், தொழுகையை வீணாக்குவார்கள், வத்தபஉ ஷஹவாத்தி ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, மனோ இச்சைகளை பின்பற்றி நடப்பார்கள், தொழுகையை வீணாக்குவார்கள், மனோ இச்சையின்படி நடப்பார்கள், அவர்கள் சந்திக்கக்கூடிய இடம் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, கய்யா என்ற நரக ஓடையை, பயங்கரமான நரக ஓடையைத்தான் அவர்கள் சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படி தொழுகையினுடைய முக்கியத்தை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி, அவசியத்தை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவும் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். அருமைக்குரியவர்களே, தொழுகையினுடைய துவர்க்கம்
எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜின் போதுதான் அல்லாஹ்வினுடைய சந்திப்பு ஏற்பட்ட அந்த நேரத்தில்தான் இந்த உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ்வினுடைய நன்கொடையாக இந்த தொழுகை ஆரம்பமாக கடமையாக்கப்பட்டது. 50 வக்து தொழுகை என்று சொல்வார்கள். பெரியார்கள் சுட்டி காட்டுகின்றார்கள், 50 வக்து தொழுகை இல்லை, 50 ரக்காத்துகளாக தான் இருந்தன. அவற்றை சுருக்கித்தான் இப்போது நாம் தொழுது வருகின்றோம் அல்லவா, அதை போன்ற 5 வக்துகளில் அவைகள் சுருக்கப்பட்டு 17 ரக்காத்துகளாக நமக்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுக்கிரகத்தால் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி தருகின்றார்கள். மிஅராஜ் இரவின் போதுதான் தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டது. அருமைக்குரியவர்களே, இந்த தொழுகை 50 நபிமார்களுடைய அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த அந்த வணக்கங்களுடைய பூராவற்றையும் நமக்கு இந்த 5 நேர தொழுகையிலே அல்லாஹ் அமைத்து தந்திருக்கின்றான். 50 நபிமார்கள் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் ஆரம்பமாக நமது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுபுஹுனுடைய வக்தை 2 ரக்காத்தை அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு அது கடமையாக இருந்தது. அதை போன்று சையதுனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லுஹரை தொழுது வந்தார்கள். அதை போன்று அசருனுடைய தொழுகையை வக்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றி வந்தார்கள். மகரிபுனுடைய தொழுகையை சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைபிடித்து நிறைவேற்றி வந்தார்கள். இஷாவுனுடைய தொழுகையை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றி வந்தார்கள். இப்படி 50 நபிமார்கள் நிறைவேற்றி வந்த அந்த கடமையினுடைய மொத்தத்தையும் நமக்கு நிறைவேற்றுகின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றான். 50 நபிமார்கள் தொழுது வந்த அந்த தொழுகையினுடைய பலாபலன்கள் நமக்கு கிடைக்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு பரிபூரணமாக அமைய வேண்டும் என்பதனுடைய அந்த அர்த்தத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த 5 நேர தொழுகையையும் அல்லாஹு தஆலா ஃபர்லாக்கி இருக்கின்றான். அருமைக்குரியவர்களே, நம்முடைய இந்த தத்துவத்தை, இந்த தொழுகையினுடைய தத்துவார்த்தத்தை சொல்லி காட்டுகின்ற பெரியார்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். நம்முடைய உடல், நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற இந்த உடலில் 50 புலன்கள் அமைய பெற்றிருக்கின்றன. பார்வை, கேள்வி, ருசித்தல், இப்படி 50 புலன்களை அல்லாஹு தஆலா நமக்கு பாக்கியமாக அருள் இருக்கின்றான். அதற்குரிய நன்றியினை நாம் செலுத்த வேண்டாமா? நுகரும் சக்தியை பார்க்கின்றோம். நுகரும் சக்தியில் இருபெரும் ஒரு ஆற்றலை பார்க்கின்றோம். நறுமணத்தையும் நுகர்கின்றோம், நல்ல வாடையை நுகர்கின்றோம், அதை போன்று கெட்ட வாடையை நாம் நுகர்கின்றோம். ஆக வாடையை நுகர்கின்ற போது நுகரும் சக்தியில் இருபெரு வாடைகளை நாம் நுகர்ந்து கொள்கின்றோம். நறுமணத்தையும் அதே போன்று துர்நாற்றத்தையும் நாம் நுகர்கின்றோம். இப்படி நுகர்கின்ற சக்திக்கு செய்யக்கூடிய நன்றியாகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுபுஹுனுடைய வக்து தொழுகையை 2 ரக்காத்துகளாக, அதற்குரிய நன்றியை நாம் நிறைவேற்றுகின்ற அந்த அளவிலே 2 ரக்காத்துகளாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதே போன்று லொஹருனுடைய வக்தை பார்க்கின்றோம். ருசியினுடைய, சுவையினுடைய ஆற்றலை பார்க்கின்றோம். இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, இப்படி 4 சக்திகளை அந்த சுவையின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம். இந்த சுவையினுடைய அதற்கு நன்றி செலுத்துகின்ற, அதற்கு நாம் ஈடு செய்கின்ற அளவிலே 4 ரக்காத்துகளை லொஹரிலே நமக்கு அமைத்து தரப்பட்டிருக்கின்றன. அதை போன்றுதான் தொடும் சக்தி, தொடுதலுடைய அந்த உணர்வில் 4 உணர்வுகளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மிருதுவத்தன்மையையும், இலேசுத்தன்மையையும், கடினத்தன்மையை உணர்ந்து கொள்கின்றோம். அதை போன்று குளிர்ச்சியையும் உஷ்ணத்தையும் நாம், ஜூட்டையும் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். இப்படி 4 தன்மைகள் அந்த தொடும் உணர்வில் இருக்கின்ற காரணத்தினால் அசருனுடைய வக்தையும் நமக்கு 4ஆக, அதற்கு நன்றி செய்யும் முகத்தால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 4 ரக்காத்துகளாக
நமக்கு அமைத்து தரப்பட்டிருக்கின்றது. அதை போன்றுதான் மகரிபுனுடைய 3 ரக்காத்துகளும் பார்க்கும் சக்தி, பார்ப்பது நேர எதிரிடையே பார்க்கின்றோம், வலப்புறமாக பார்க்கின்றோம், இடப்புறமாக பார்க்கின்றோம். இப்படி 3 திக்குகளிலும் நாம் பார்க்கின்ற ஒரு நிலையை பெறுகின்ற காரணத்தினால் அந்த உணர்வுக்கு நன்றி கடனாக 3 ரக்காத்துகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மகரிபினுடைய வக்தில் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான். அதை போன்று கேட்கும் சக்தி, கேட்கும் உணர்வு நாற்புறமும் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. வலப்புறமாக கேட்கின்றோம், இடப்புறமாக கேட்கின்றோம், நமக்கு முன்னால் கேட்கின்றோம், பின்னால் கேட்கின்றோம். இப்படி 4 திக்குகளிலேயும் நாம் கேட்கின்ற ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் நல்கி இருப்பதற்கு ஈடாக, அதற்கு நன்றி கடனாக நமக்கு இஷாவுனுடைய தொழுகையில் 4 ரக்காத்துகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து தந்திருக்கின்றான். அருமைக்குரியவர்களே, இப்படி சலாத்தினுடைய தொழுகையினுடைய தத்துவார்த்தத்தை நம்முடைய நாதாக்கள், பெரியார்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். இது மாத்திரம்தான் அதில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இதற்கு அப்பாற்பட்ட முறையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையில் அநேகம் தத்துவங்களை அல்லாஹ் இதில் நிரப்பி வைத்திருக்கின்றான். அருமைக்குரியவர்களே, அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை பற்றி நமக்கு குறிப்பிடும்போது, எனக்கு உங்களுடைய துன்யாவில் 3 வஸ்துக்களை அல்லாஹ் நேசமாக்கி தந்திருக்கின்றான், பிரியமாக்கப்பட்டிருக்கிறது. அதில் 1 நறுமணம், 2வது பெண்களை நிக்காஹ் செய்து இல்லற வாழ்க்கை வாழ்வது, 3வது குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். தனக்கு சில கஷ்ட நஷ்டங்கள், தனக்கு ஒரு இக்கட்டான நேரங்கள் நேரும் போதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய முனாஜாத்தில் அந்த தொழுகையிலே ஈடுபட்டு விடுவார்கள். தன்னுடைய குர்ரத்து ஐனி கண் குளிர்ச்சி இந்த தொழுகையில் தான் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இறைவனோடு முனாஜாத்து செய்கின்ற, இறைவனோடு பேசுகின்ற, அவனோடு அனுமானிக்கின்ற, அவனோடு ரகசியம் பேசுகின்ற அற்புதமான வாய்ப்பு இந்த தொழுகையில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் மேராஜு அஸ்ஸலாத்து மேராஜுல் மூமினீன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பெற்ற அந்த பேரின்பம் என்னுடைய சமுதாயத்தவர்களுக்கும் அமைய பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தொழுகையை நமக்கு தந்து, இந்த தொழுகையிலே தான் உண்மை விசுவாசிகளுக்கு, மூமின்களுக்கு மேராஜினுடைய பயணம் இருக்கின்றது என்று சொல்லி தருகின்றார்கள். நேற்று சொன்னோம் அல்லவா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அவனை பார்த்தே வணங்கக்கூடிய, அவனோடு பேசுகின்ற, ரகசியம் பேசுகின்ற, முனாஜாத் புரிகின்ற அற்புதமான வாய்ப்பு கஷ்புடையவர்களுக்கு நேரடியாக கிடைப்பதை போல அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், நம்மை நோக்கி கொண்டிருக்கின்றான், நம்முடைய உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உள்ள உறுதியோடு தொழுகும் போது நேரடியாகவே அவனோடு பேசுகின்ற அந்த வாய்ப்பு இந்த தொழுகையிலே நமக்கு அமைந்து விடுகின்றது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தொழுகையானது மூமின்களுக்கு பாவ நிவர்த்தியாகவும் ஆகிவிடுகின்றது. ஒரு வக்தில் இருந்து மறு வக்து வரை, ஒரு ஜும்மாவில் இருந்து மறு ஜும்மா வரை, ஒரு ரமலானில் இருந்து மறு ரமலான் வரை இந்த மூமின்களுக்கு சிறு சிறு குற்றங்களுக்கு பரிகாரமாக இந்த தொழுகை அமைய பெற்றிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். சய்யிதுனா அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு ரிவாயத் செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், வான் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சமிஅது யகூலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஐதும் லவ் அன்ன நஹரம் மின் பாபி அஹதிக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நேயர்களே, உங்களில் எவருடைய வாயிலேயும் ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாசலிலே, வீட்டினுடைய வாசலிலே அழகான நீரோடை சல என்று நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நீரோடையிலே ஒரு மனிதர் குளிக்கின்றார்.
ஒவ்வொரு நாளும் 5 தடவை அதிலே குளிக்கின்றார், பரிசுத்தமாக குளிக்கின்றார். இப்போது அவருடைய மேனியில் அழுக்கு இருக்குமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் ஒருவருடைய வீட்டு வாயிலிலே நீரோடை ஓடிக்கொண்டிருக்கிறது, அதிலே நீங்கள் குளிக்கின்றீர்கள், 5 தடவை ஒரு நாளைக்கு குளிக்கிறீர்கள், உங்களுடைய மேனியிலே அழுக்கு இருக்குமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், அழுக்கு எங்களுடைய மேனியிலே இருக்காது என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதைத்தான் சொல்கிறேன், இந்த 5 நேர தொழுகை இதை போன்றுதான் உங்களுக்கு பாவத்தை பரிபூரணமாக கழுகி விடுகின்றது. யம்ஹுல்லாஹு பிஹின்னல் ஹதாயா அவ் கமா கார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையின் மூலமாக பாவங்களை அல்லாஹ் கழுகி விடுகின்றான், பரிசுத்தமாக்கி விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதன் காரணமாகத்தான் நம்முடைய முன்னோர்களான நாதாக்களான சஹாபா பெருமக்களும் அதற்கு பின்னால் வந்த இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் எல்லாம் இந்த தொழுகையை பற்றி பேணி பிடிப்பவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்களுடைய தொழுகையை பற்றி நாம் பார்க்கின்ற போது அவர்கள் தோட்டங்களிலே தொழுது கொண்டிருப்பார்கள். சஹாபாக்கள் தொழுகுவார்கள், அப்படியே மெய்மறந்து அல்லாஹ்வினுடைய நினைவிலேயே ஊறி திளைத்தவர்களாக நின்று வணங்கி கொண்டிருக்கும் போது அந்த தோட்டங்களிலே பறந்து வருகின்ற பறவைகள் கூட அவர்களுடைய மேனில் அப்படியே உட்கார்ந்திருக்குமாம். அவர்களுடைய அந்த உடல் ஆட்டம் அசைவு எதுவும் இல்லாமல் அப்படியே நிலைகுத்தி நிற்கின்ற அதை பார்த்துவிட்டு பறவைகள் கூட அவர்களுடைய மேனில் அப்படியே உட்கார்ந்திருக்குமாம். அந்த அளவிற்கு தொழுகையிலே அவர்கள் அப்படியே லயித்து போய்விடுவார்கள். சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பார்க்கின்றோம். அவர்களுடைய காலிலே ஒரு போரிலே ஏற்பட்ட அந்த அம்பை அவர்களுடைய புனிதமான அந்த காலிலே தைத்து விட்டது ஒரு அம்பு. அதை எடுப்பதற்கு சஹாபாக்கள் எல்லாம் முயற்சிக்கின்றார்கள், வேதனை தாங்க முடியவில்லை. அப்போது அலியின் கர்ரமல்லாஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், என்னரும் தோழர்களே, இப்போது நீங்கள் பிடுங்க வேண்டாம், நான் தக்பீர் கட்டி தொழுகையிலே ஈடுபடுகின்றேன், அப்போது இந்த அம்பை உருவிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதுபோன்றே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தக்பீர் கட்டி தொழுகின்றார்கள். சஹாபாக்கள் தொழுகையிலே இருக்கும்போது அந்த அம்பை உருவி விடுகின்றார்கள். தொழுது முடிகிறது. சலாம் கொடுத்ததற்கு பின்னால் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், என்னரும் நேயர்களே, அந்த அம்பை எடுத்து விட்டீர்களா என்று கேட்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், தொழுகை என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அவர்களுடைய உள்ள உணர்வு இருந்திருக்கிறது. அந்த அம்பு சாதாரண நேரத்தில் அவர்களால் அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சஹாபாக்களும் அதை உருவுவதற்கு பெரும் கஷ்டப்படுகின்றார்கள். இப்போது நான் தொழுகையிலே ஈடுபடுகின்றேன், அதனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தொழுது முடிக்கின்ற வரை அந்த அம்பு எடுக்கப்பட்டு விட்டதா இல்லையா என்பதை கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு அல்லாஹுவோடு அவர்கள் லயித்து விடுகின்றார்கள். சையதுனா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறை பார்க்கின்றோம். தொழுகையிலே அவர்களுடைய வீட்டினுடைய மேல் பகுதியில் இருந்து ஒரு மலை பாம்பு அவர்களுடைய மேனியிலே விழுந்து சுற்றி கொள்கின்றது. தொழுது கொண்டே இருக்கின்றார்கள், அதை பற்றி நினைக்கவே இல்லை. பின்னால் உள்ளவர்கள் பதறுகின்றார்கள். தொழுது முடிந்ததற்கு பின்னால் பார்க்கின்றார்கள், மலை பாம்பு சுற்றி இருக்கிறது. அதற்கு பின்னால் தான் எல்லோரும் சேர்ந்துமாக அதை எடுத்துவிட்டு அடித்து விடுகின்றார்கள். எப்படி தொழுகையிலே ஈடுபடுகின்றார்கள், தொழுகை எப்படி அவர்களுடைய உள்ளத்தில் வைத்திருந்தார்கள், சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நாதாக்கள் எல்லாம் தொழுகையை இந்த அளவிற்கு பேணுதலோடு தொடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். அருமைக்குரியவர்களே, சிலர்கள் ஞானத்தினுடைய வாடை கூட தெரியாதவர்கள், மாரிஃபாவுனுடைய நிலை அறியாதவர்கள், தனக்கு ஏதோ ஒரு ஞானம் ஏற்பட்டதாக நினைத்து கொண்டு அல்லாஹோடு நாம் இணைந்து கொண்டதாக நினைத்து கொண்டு தொழுகையை பராமுகமாக விட்டு விடுகின்றார்கள். தன்னை சார்ந்தவர்களிடத்திலும் அந்த போதனையை சொல்கின்றார்கள். அல்லாஹுவோடு நெருங்கிவிட்டால், அல்லாஹுனுடைய ஞானம் கிடைக்க பெற்றுவிட்டால் தொழுகை தேவையில்லை,
அது சாதாரண மக்கள், சாதாரண படித்தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய வேலை, நமக்கு அது தேவையில்லை என்ற ஒரு தப்பான கருத்தை சொல்கின்றார்கள். இமாமுல் அரூஸ் நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இமாம்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லி காட்டுவார்கள். ஒருவர் வானத்தை வில்லாக வளைக்கின்றார், கடலை திரியாக திரிக்கின்றார், பறக்கின்றார், இப்படிப்பட்ட பேர் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடியவராக இருந்தால் அவர் அல்லாஹுடைய வலி என்ற முடிவுக்கு நீங்கள் வந்து விடாதீர்கள். அவரை போய் பாருங்கள், லொஹருடைய வக்தில் அவரோடு இருங்கள், லொஹர் அசர் வக்து வரையில் அந்த லொஹரை தொழுகிறாரா என்று பாருங்கள். அவர் தொழுகாமல் உங்களோடு உரையாடி கொண்டு பேசிக்கொண்டு நேரத்தை வீணடித்து கொண்டு இருந்தாரேயானால் அவரை காரி உமிழ்ந்துவிட்டு இவர் ஷைத்தானை சார்ந்தவர் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இடத்தை காலி பண்ணிவிடுங்கள் என்று சொல்லி தருகின்றார்கள். தொழுகையை பொடுவோக்காக விட்டுவிட்டு அலட்சியப்படுத்திவிட்டு நான் ஆகாயத்தில் பறக்கின்றேன், இதோ கடலில் மிதக்கின்றேன், நடக்கின்றேன் என்றெல்லாம் அற்புதங்களை காட்டி உங்களை மதிமயக்கம் செய்தாரையானால் உண்மையான விலாயத்து பெற்றவர் அல்ல. அவர் உங்களை ஏமாற்றுகின்ற ஏமாற்று பேர்வழி என்று நமக்கு அடையாளம் காட்டி தருகின்றார்கள். ஞானம் பெற்ற எவ்வளவு பெரிய ஞானத்தை பெற்றவராக இருந்தாலும் கூட, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவராக இருந்தாலும் கூட, எந்த நிலையிலேயும் அல்லாஹ்வினுடைய கடமைகளை விட்டு விடுவதற்கு அவருக்கு அனுமதி இல்லை. ஷரியத்தை லேசாக நினைப்பதற்கு அவருக்கு அனுமதி இல்லை. சையதுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தவநிலையிலே உச்ச நிலையை அடைகின்றார்கள், மேலான நிலையை அடைகின்றார்கள். அந்த நேரத்தில் ஷைத்தான் அவர்களை கெடுப்பதற்காக வேண்டி எத்தனையோ முறை அவன் பலவிதமான முயற்சிகளை எடுத்து தோல்வியை தழுவிய நேரத்தில் இறுதியாக ஒரு முயற்சிக்கு வருகின்றான். அங்கே அவர்களுடைய எதிரிலே நின்று கொண்டு அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு பேரொளியை போல காட்டிக்கொண்டு அங்கே அசிரீரியான ஒரு சத்தத்தை கிளப்புகின்றான். ஓ அப்துல் காதிரே என்று சொன்னபோது தவநிலையிலே அந்த முஷாஹதாவிலே அல்லாஹ்வினுடைய அந்த நினைப்பிலேயே ஊறி திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விழித்து பார்க்கின்றார்கள். ஒரு பேரொளி அங்கே இலங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒளியிலே இருந்துதான் சப்தமும் வருகின்றது. கூர்ந்து பார்க்கின்றார்கள். அந்த ஓசை, அந்த சத்தம் இப்படி சொல்கின்றது, ஓ அப்துல் காதிரே, உம்முடைய தவத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம், உம்முடைய தவத்தை நாம் ஒப்புக்கொண்டோம். இனி உமக்கு மார்க்கத்தில் எது எது ஹராமாக இருக்கின்றதோ அவையெல்லாம் ஹலாலாகிவிட்டது. தங்கத்தை அணிந்து கொள்ளலாம், விரும்பியதை சாப்பிடலாம், எது வேண்டுமென்றாலும் செய்யலாம், உமக்கு வேண்டியதை நாம் அழித்து விட்டோம், ஒப்புக்கொண்டோம் என்று சொன்னபோது ஒரு கணம் அப்படி திகைத்து நிற்கின்றார்கள். சையதுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இது எங்கிருந்து வருகின்ற சத்தம்? பேரொளியாகவும் இருக்கின்றது, அசரீரியான சத்தமாக இருக்கின்றதே, நம்முடைய தவத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் வருகிறதே, என்ன சத்தம் என்று யோசிக்கின்றார்கள். ஹராமானவைகளெல்லாம் ஹலாலாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னவுடன் அவர்கள் அடுத்த நிமிடம் எனது பாட்டனார் சையதுனா ஈருலக சர்தார் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் வழங்கவில்லையே, அவர்களுக்கே அந்த ஹராமானவைகளை எல்லாம் ஹலாலாக ஆக்கவில்லையே, தங்கத்தை உபயோகிக்கும்படி சொல்லவில்லையே, இப்படிப்பட்ட ஒரு சப்தம் வருகிறதே என்று நினைத்து, நிச்சயமாக இது அல்லாஹ்வினுடைய புறத்தில் வரக்கூடிய சப்தம் இல்லை, நிச்சயமாக ஷைத்தான் தான் நம்மை குழப்புகின்றான், நம்முடைய தவத்தை கெடுக்கின்றான். உடனே சொன்னார்கள், ஓ ஷைத்தானே, இந்த இடத்தை விட்டு நீ ஓடிவிடு, இல்லை என்றால் இது பாட்டனார் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி உன்னை கட்டி வைத்து யுக முடிவு காலம் வரையில் கியாமம் மட்டும் உம்மை அடிப்பதற்கு கல்லால் அடிப்பதற்கு அங்கே ஏற்பாடு செய்தார்களோ, ஹஜ்ஜினுடைய காலத்திலே செய்தார்களோ, அதை போன்று நானும் செய்து விடுவேன் என்று சொன்னபோது அந்த ஷைத்தான் அலறிக்கொண்டு சொன்னான், ஓ அப்பொழுதும் அவன் விடவில்லை, ஓ அப்துல் காதிரே, உம்முடைய இல்மின் மூலமாக, உன்னுடைய ஞானத்தின் மூலமாக நீ தப்பித்து கொண்டீர் என்று சொன்னபோது, அடமடையனே,
ஓ ரஜீம் நிராகரிக்கப்பட்டவனே, என்னுடைய ஞானத்தின் மூலமாக நான் தப்பவில்லை, அல்லாஹுவினுடைய தௌஃபீக்கின் மூலமாக நான் தப்பினேன் என்று அதிலும் அவர்கள் சுதாரித்து கொண்டு அங்கே அவனை விரட்டி விட்டார்கள். அங்கே சாம்பலாக உதிர்ந்தான் என்ற சரித்திரத்தை பார்க்கிறோம். ஞானத்தினுடைய மெய்ஞானத்தினுடைய உச்ச நிலையை அடைந்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த நேரத்திலும் ஷரியத்திற்கு ஒரு துரும்பளவு கூட மாற்றம் செய்தவர்கள் இல்லை, தொழுகை விட்டவர்கள் இல்லை. எப்போதும் மார்க்கத்தை பேணுவதிலே யாராவது தொழுகை விட்டவர்களாக இருந்தால் அவரை கடுமையாக கண்டித்து அவருடைய நிலையை அவருக்கு திருத்தி ஷரியத்தை பேண வைப்பார்கள். சையதுனா நாகூர் நாயகம் சையதுனா காதர் வலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சரித்திரத்திலே பார்க்கின்றோம். தன்னுடைய வளர்ப்பு மகனாக அருமை மகனாக ஏற்றுக்கொண்ட யூசுப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஜமாஅத்தில் கொஞ்சம் பிந்தி வந்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி தன்னுடைய முழு அன்பையும் தன்னுடைய ஹிலாஃபத்திற்கு உரியவர்களாக போற்றி பாதுகாத்து வளர்த்த அந்த பெருமகனார் யூசுப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய அந்த தொழுகையிலே சேருவதற்கு கொஞ்சம் தாமதித்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி 40 நாட்கள் வரை அவர்களோடு பேசாமல் இருந்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம். இப்படித்தான் மார்க்கத்தை விட்டவர்கள், மார்க்கத்தை அலட்சியப்படுத்தியவர்கள், தொழுகையை அலட்சியப்படுத்தவர்களை நம்முடைய நாதாக்களான பெருமக்கள் எல்லாம் தூஷணித்தார்கள், அதை கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் சொல்லப்படுகிறது, தைக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழாமல் இருந்தார்களே, வீட்டிலே தானே இருந்தார்கள், பள்ளிக்கு வரவில்லையே என்றெல்லாம் சொல்வார்கள். அதில் நாம் ஏமாந்து விடக்கூடாது. அவர்களும் தொழுகக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள். சையதுனா சதகுத்துல்லா அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அவர்களிடத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் சையதுனா பீர் முகமது அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தக்கலையில் மறைந்து வாழுகின்ற மாணிக்கம் பீர் முகமது அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து அங்கே சையதுனா மாதிஹு ரசூல் அப்பா அவர்களிடத்திலே செய்தி சொல்லப்படுகிறது. பீர் முகமது அப்பா அவர்கள் தொழுவதில்லை, தொழுகையை பேணுவதில்லை என்றாலும் கூட அவர்கள் விலாயத்து பெற்றவர்கள், குத்துபுனுடைய அந்தஸ்திலே இருக்கிறார்கள் என்றெல்லாம் மக்கள் எங்கு பார்த்தாலும் பிரபலியமாக இருக்கிறதே, தொழுகை இல்லாதவர்கள் எப்படி இப்படிப்பட்ட நிலையை பெற முடியும் என்று அவர்களுக்கு மாதிஹு ரசூல் அப்பா அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் யோசிக்கின்றார்கள், இதை நாம் நேரடியாக பார்த்து வர வேண்டும், பீர் முஹப்பா வலியுல்லா அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடத்தில் விளக்கம் தேட வேண்டும் என்று மாதிஹு ரசூல் அப்பா அவர்கள் நினைக்கின்றார்கள். ஏனெனில் ஷரஹனுடைய புலி அல்லவா, மார்க்கத்தை கட்டி காப்பதில் அவர்கள் புலி போன்று இருந்தவர்கள் அல்லவா, நேரடியாக புறப்பட்டு வருகின்றார்கள். அன்றைய காலத்தில் எந்த ரோடு வசதியும் இருக்காது. பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் தாங்கி தக்கலையை நோக்கி பயணப்பட்டு வருகின்றார்கள். இடையிலே ஒரு காட்டு வழியாக வருகின்ற நேரத்திலே ஒரு குடிசையிலே தனக்கு தாகம் தாங்க முடியவில்லை, தாகத்தால் தகிக்கின்றார்கள். அந்த வீட்டிலே சென்று தண்ணீரை வாங்குவோம் குடிப்போம் என்று அந்த வீட்டு குடிசையின் பக்கம் போகின்றார்கள். அங்கு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி அங்கே தொழுது கொண்டிருக்கின்றார்கள். சென்றவர்கள் சலாம் கூறுகின்றார்கள். அந்த அம்மா பெரியம்மா திரும்பி பார்க்கின்றார்கள். அம்மா, எனக்கு தண்ணி வேண்டும், தாகமாக இருக்கின்றது என்று தண்ணீரை கேட்கின்றார்கள். அந்த அம்மா உடனே, ஓ சதகுத்துல்லா அப்பாவே, உள்ளே வாருங்கள், அமர்ந்திருங்கள், தண்ணீரை தருகிறேன் என்று சொல்கின்றார்கள். இவர்களுக்கு அப்படி நடுங்கிவிட்டது. முன்பின் தெரியாதவர்கள், ஏதோ காட்டிலே இருந்து கொண்டு தொழுது கொண்டிருக்கின்றார்கள், நம்முடைய பேர் எப்படி இவர்களுக்கு தெரியும் என்று யோசித்தவர்களாக தண்ணீரை பருகிவிட்டு, அம்மா, என்னை பற்றி என்னுடைய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நீ எந்த கடலை ஞான சமுத்திரத்தை சந்திக்க செல்கின்றாயோ அந்த ஞான சமுத்திரத்தினுடைய ஒரு துள்ளிதான் நான் என்று சொல்கின்றார்கள். எந்த ஞான சமுத்திரத்தை பீர் முகமது அப்பா நாயகத்தை சந்திக்க செல்கின்றீரோ அவர்கள் போட்ட ஒரு பிச்சை, ஒரு துளிதான் நான் என்று சொல்கின்றார்கள்.
உடனே விளங்கிக் கொள்கின்றார்கள், இவர்களும் குத்துபல்லவா, நாம் பார்க்க செல்கின்றவர்கள் இலேசானவர்கள் அல்லர், அவர்கள் மிக பரிபூரணம் பெற்ற காமில் வரியாக இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இதை தெரிவிப்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை இங்கே வரச் சொல்லியிருக்கிறான் என்ற ஒரு நிலையை உணர்ந்தவர்களாக நேராக தற்கலைக்கு வருகின்றார்கள். அங்கே பீர் முகமது நாயகத்தை சந்திக்கின்றார்கள். சந்தித்து அங்கே அவர்களும் இவர்களை பற்றி தெரிந்தவர்கள் அல்லவா, தெரிந்திருக்கும் அல்லவா, உடனே அவர்களுக்கு விருந்து உபசாரங்களெல்லாம் செய்து அங்கே தங்க வைத்து ஞான உரையாடல்களை நடத்துகின்றார்கள். வக்து வருகின்றது. இவர்களுக்கு ஒரே எண்ணம், அவர்கள் தொழுகை இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காகத்தான், தொழுகின்றார்களா என்பதை பார்ப்பதற்காகத்தான். ஞானத்தினுடைய பேச்சு ஆரம்பித்தவுடன் அவர்களுடைய உச்ச நிலையை இவர்கள் பார்த்து மெச்சுகின்ற நேரத்திலே வக்து வருகின்றது, தொழுகைக்குரிய நேரம். சதகுத்துலப்பா அப்படியே நெளிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை புரிந்து கொண்ட பீர் முகமது நாயிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், தொழுகைக்கு நேரமாகிவிட்டதல்லவா, வாருங்கள் இங்கே என்று தன்னுடைய வீட்டினுடைய ஒரு பகுதிக்கு அழைத்து சென்று கையை பிடித்து இழுக்கின்றார்கள். அடுத்த நிமிடம் பார்க்கின்றார்கள், கஅபத்துல்லா தெரிகின்றது. அங்கே சதகுத்துல்லாவே இங்கே தொழுங்கள், நானும் தொழுகிறேன் என்று அங்கே தொழுகின்றார்கள். இந்த நிலையை பார்த்து அவர்கள் பூரிப்படைந்தவர்களாக, இப்படிப்பட்ட மாமனிதரையா இந்த மக்கள் குறை சொல்ல துணிந்து விட்டார்கள் என்று நினைத்து பின்பு அந்த மக்களுக்கு அவர்களுடைய குறையை நிவர்த்தி செய்தார்கள். அவர்களுடைய மகோன்னத நிலையை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் என்ற சரித்திரத்தை நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் தைக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்தும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த அவர்களுடைய மச்சான் என்ற முறைக்கு உட்பட்ட சையதுனா பெரிய முத்துவாப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட தைக்கா சாஹிப் ஒலியுல்லா பள்ளிக்கு வருவதில்லையே, தொழுவதாக தெரியவில்லையே என்று கூட மன வருத்தத்தில் இருந்தார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லும் போது கூட சரிவர பயணம் சொல்லாமல் வேண்டா விருப்பாக அங்கே பயணத்தை சொல்லி ஹஜ்ஜுக்கு செல்கின்ற நேரத்திலே, ஹஜ்ஜுடைய காலங்கள் முடிந்து திரும்புகின்ற நேரத்திலே அங்கே தைக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த காபாவிலே தொழுது கொண்டிருக்கின்ற நிலையை பார்த்து அதன் பின்புதான் தைக்கா சாஹிப் ஒலியுல்லா இந்த அளவிற்கு மேன்மையான உச்ச நிலையை பெற்றவர்களாக இருக்கின்றார்களே, நாம் இதைவற்றையெல்லாம் தெரியாமல் அவர்களை அதபு குறைச்சலாக நிறைத்து விட்டோம் என்று நேராக ஊருக்கு வந்த உடனேயே வீட்டிற்கு கூட செல்லாமல் தைக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சென்று மன்னிப்பு வேண்டினார்கள் என்ற சரித்திரத்தை பார்க்கின்றோம். மகான்களுடைய நாதாக்களுடைய வரலாறுகளில் இப்படித்தான் அவர்களும் தொழுகையை பேணக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே அவர்களுடைய ஞானத்தினுடைய முதிர்ச்சியின் காரணமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய விலாயத்தின் காரணமாக இந்த பூமியை எல்லாம் சுருக்கி கொடுத்து கஅபாவிலே சென்று தொழக்கூடிய மாபெரிய பாக்கியத்துக்குரியவர்களாக அவர்கள் தங்களுடைய தவநிலையினால் அவர்கள் அடைந்த பாக்கியத்தை நாம் லேசாக மதிப்பிட்டு விடக்கூடாது. அவர்கள் தொழவில்லையே, வீட்டிலே தானே இருக்கிறார்கள் என்று மகான்களை பற்றி தவறான எண்ணம் கொள்வோமையானால் நிச்சயமா அது நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஈருலக வாழ்க்கையையும் பாழ்படுத்திவிடும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தரப்பட்ட இந்த கடமையை மிக முக்கியமாக பேணுவதன் மூலமாக நம்முடைய அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்திக்கு உரியவர்களாக ஆக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ரமலானுடைய பொருட்டால் அவனுடைய கடமைகள் அனைத்தையும் பரிபூரணமாக செய்யக்கூடிய மிக பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.